பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே இப்போது தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தீபம் ஏற்றப்படக்கூடாது, வேறொரு இடத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்கான ஏராளமான வழக்குகள் இந்தியாவில் தமிழகத்திலே நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வழக்குகளிலும் வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டுமே தவிர புதிய இடத்தில் ஏற்றப்படுவதற்கு அனுமதிக்க முடியாது என்றுதான் எல்லா நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் இருக்கிறது. அதற்கு மாறாக தீர்ப்பளித்திருக்கிற ஒரே ஒரு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மட்டும்தான். ஆகவே ஆனால் இப்போது 2014ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் வழக்கமான இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும், புதிதாக கோரக்கூடிய இடத்தில் அனுமதிக்க முடியாது என்கிற தீர்ப்பை அப்போதே வழங்கியிருக்கிறார்கள். அதை அப்போதிருந்த தமிழக அரசு, அதிமுக அரசு ஏற்றுக்கொண்டது. பிறகு 2017-18ஆம் ஆண்டுகளில் மீண்டும் ஒரு வழக்கு என்பது போடப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது அந்த தீர்ப்பை தான் அமல்படுத்துவோம், வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை இவர் அமல்படுத்தினார். இன்றைக்கு அதற்கு மாறாக தனி நீதிபதி வழங்கிய வேறொரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை அமல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சேராத இழந்த நிலை சேர்ந்தால் இப்படித்தான் மாற்றி மாற்றி பேச வேண்டியிருக்கும். அவர் சேர்ந்த இடம் அந்த மாதிரி சேர்ந்த இடத்துக்கு ஏற்றார் போலவும் 26 தேர்தல் அரசியலை மனதிலே வைத்தும் இப்படி ஏற்கனவே அவருடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு மாறாக பேசிக் கொண்டிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது.